வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் மீன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மீன ராசிக்காரங்க அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவான். எப்பவுமே மீன ராசிக்காரங்க கழுவுறு மில்ல நழுவுறு மில், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை எப்பவுமே மீன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். மீனராசிக்காரங்க பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அனுசரிச்சு போகணும், எல்லாத்தையுமே ஒரு அன்பு காமிக்கக்கூடிய ஒரு ராசி மீனராசி. இப்ப மீனராசிக்காரங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாத காலத்துல பாத்தீங்கன்னா தடுமாற்றங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், ஒருத்தருக்கு நல்லது பண்ண போனா நமக்கு கெட்டதா முடிகிறது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிப்பாங்க. இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசத்துல இருந்தே உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். நம்ம யாரு நம்புறது, யாரு நம்ப முடியாம போறது. நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவு கொடுத்துருக்கும், அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருக்குங்க, தொழில்ல மாற்றங்கள் கொடுத்துருக்கும், நம்ம நினைச்சது எல்லாமே நடக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதுக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் கண்டிப்பா இந்த மாதத்துல, இந்த 30 நாள்ல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தனித்தன்மை, அதாவது சகோதர வழியில இருக்கிற முழு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு முழு பலன்கிறது உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் தான் இந்த மீனராசி. இப்ப அது இல்லாம லக்னத்துல ராகு இருக்கு. எப்பவுமே லக்னத்துல ராகு இருக்கும் போது நமக்கு இந்த காலகட்டத்துல என்ன ஆகும்னா ஆசைகளை தூண்ட வைக்கும். நினைச்சது எல்லாமே நடக்கணும், நம்ம ஒரு சின்ன விஷயம் பார்த்தாலுமே அதை நம்ம அடையணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வாக்குல அது இல்லாம 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறது. செவ்வாய் இருக்கிறது பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டுல மேசராசில செவ்வாய் இருக்கிறது மிகப்பெரிய அற்புதம். ஏன்னு கேட்டீங்கன்னா கல்வியில மாணவர்கள் தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவர்களா இருக்க போறீங்க. அது மட்டும் நல்ல மார்க்குங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க நினைச்ச காலேஜுக்கோ இல்ல நினைச்ச கோர்ஸுக்கோ இல்ல நினைச்ச ஸ்கூலுக்கோ நீங்க அட்மிஷன் போட்டீங்கன்னா அது கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது. உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கொடுத்தாலுமே கூட பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. அது இல்லாம உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சனி. விரயச்சனையா இருக்கும்போது என்ன ஆகும், தேவையில்லாத சுப விரயங்கள் நீங்க கண்டிப்பா பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா நமக்கு 7 சனி நடந்திருக்கு, 7 சனி ஆரம்பிச்சிருச்சு, இதனால நம்மளுடைய லைஃப்ல எது எடுத்தாலும் கஷ்டங்கள் கொடுத்துரும், தடுமாற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேனராசிக்காரங்க என்னுடைய ஆபீஸ்ல நிறைய பேர் கேட்டது என்னதுன்னா, சார் 7 சனி எங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் எங்களால டெவலப் ஆக முடியாதா, எங்களால வீடு கட்ட முடியாதா, இடம் வாங்க முடியாதா, தொழில் அமைக்க முடியாதா, நாங்க இதுமாரி எதுவுமே பண்ண முடியாதா, இனிமேல் 7 சனி ஆரம்பிச்சனால எங்க லைஃப் அடுத்த லெவலுக்கு போக முடியாதா அப்படிங்கறது பயம் தான் அவங்களுக்குள்ள அதிகமான கேள்விகளா இருந்தது. கண்டிப்பா அந்த பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வராதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 7 சனி ஒரு விரயங்கள் பண்ணாலும் கூட உங்களுக்கு நல்லதா தான் பண்ணும். அது இல்லாம உங்களுடைய ராசி அதிபதியே பாத்தீங்கன்னா குரு பகவான். அது இல்லாம பாத்தீங்கன்னா ரிஷப ராசியத்துல பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து இருக்கு. அப்படி சூரியனோட சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கும். ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, துணிச்சல், விடாமுயற்சியில ஒரு விஸ்வரூப மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். எதா இருந்தாலும் நீங்க துணிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அது இல்லாம இந்த மாதத்துல சுபகாரியங்கள் கைகூடி வர்றதுக்கான ஒரு அற்புத மாதம். நம்ம வாழ்க்கையில நமக்கு நல்லது நடக்குமா, நமக்கு தொழில் நல்லபடி அமையுமா. எப்பவுமே ஒருவருடைய வாழ்வில தொழிலுங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. எப்பவுமே ஒரு தொழில் நல்லபடியா அமைஞ்சாதான், நமக்கு அதுல லாபம் வந்தாதான் நமக்கு தேவையான, நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு தேவையான ஏதாவது வாங்க முடியும். நமக்கு தொழில் மெயின் அமையல அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பாத்துட்டீங்கன்னா நினைச்சது எல்லாமே தடங்களாக மாறும். ஆனால் இப்ப மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா தொழில்ல நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க நினைச்சதை விடவே கண்டிப்பா உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் அதர் ஸ்டேட்லயோ அதர் டிஸ்ட்ரிக்ட்லயோ பாத்துட்டீங்கன்னா
ஒரு ஒர்க் பண்ணி அங்க இருந்து டெவலப் ஆறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா, போன மாதம் வந்து பாத்தீங்கன்னா, மீன ராசிக்காரங்கள் வந்து நிறைய பேர் வந்து மலேசியால இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. சார் நாங்க இத்தனை வருஷமா வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கான அங்கீகாரமே இல்ல. அதுக்கு நாங்க என்ன பண்றது? நாங்க எவ்வளவு உழைப்புகள் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்க முடியாம இருக்கு. குடும்பத்துல பிரச்சனை, தொழில்ல பிரச்சனை. நாங்க நாடு விட்டு நாடு, சொந்த வீடு, சொந்த ஊரை விட்டுட்டு நம்ம இங்க வந்திருக்கோம். நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு கௌரவமா வாழணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்தோம். அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நான் இப்ப சொல்றேங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்க்காத டயத்துல உங்களுக்கு ஒரு திருப்பு முனையா கண்டிப்பா திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பா கொடுக்கும். உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். மேல் அதிகாரிகள் சப்போர்ட் எப்பயுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒர்க் பண்ற இருக்கிற இடத்துல எனக்கு வந்து ஒரு அங்கீகாரமே கிடைக்கணும். புதுசா ஒருத்தர் வந்தாரு. அவங்களுக்கு முன்னுரிமை தந்தாங்க. நமக்கு தரலையே! அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளேயே இருந்திருக்கும். ஆனா கட்டாயம் உங்களுக்கு தொழிலுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது தொழில் நீங்க ஏதாவது ஆரம்பிக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தாராளமா நீங்க ஆரம்பிக்கலாம். பட் நம்மளுடைய சுய ஜாதகத்துல வந்து கிரக நிலையின் அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருந்து, நடக்கக்கூடிய தசாபுதிகள் உங்களுக்கு நல்லா இருந்து, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அது இல்லாம இப்போ கோச்சாரப்படி கிரக நிலைகள்ல, உங்க ராசிக்கு லக்னத்துல 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனோட வீடு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 3ஆம் இடத்துல ரிஷபத்துல சூரியன் இருக்காரு. அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, உடல் உபாதைகள் தொந்தரவுகள் வந்து கண்டிப்பா கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்ல தந்தை வலி, தாய் வலி அவங்களோட உடல் உபாதைகள கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஆல்ரெடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, சார் நான் ட்ரீட்மெண்ட்லயே இருந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, மாத கணக்குல வந்து நான் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இல்லாமயே இருக்கு. அது என்னங்க சார் பண்றது? அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம். நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம, விநாயகர், ஆஞ்சநேயர் நீங்க வழிபாடுகள் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உடல் உபாதைகள்ல எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்காது. நீங்க ஹாஸ்பிட்டல் போய் நீங்க டேப்லெட் சாப்பிட்டாலோ, இல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாலோ, அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அது இல்லாம வந்து பார்த்துட்டு, இப்ப உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் விரயஸ்தனியில இருக்காரு. இப்ப விரயஸ்தனியில இருக்கும்போது, கண்டிப்பா இப்ப வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா நீங்க திருமண பேச்சு எடுத்தீங்கன்னா, அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க திருமண பேச்சு எடுத்திருந்தாலும் வீட்ல குழப்பங்கள் குடுத்திருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பொண்ண பார்த்தாலோ, இல்ல உங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு பொண்ணோட ஜாதகம் வாங்கி பார்த்தாலோ, இல்ல பையனோட ஜாதகம் வந்து பார்த்தாலோ என்ன ஆகும்னா, உடனே அவங்களுக்கு வந்து வேற இடத்துல கல்யாணம் முடிஞ்சிரும். நீங்க போய் ஒரு பார்க்குற இடத்த உங்களோட யோகா மத்தவங்களுக்கு போயிரும். அவங்களுக்கு உடனே கல்யாணங்கிறது நடக்கும். ஆனா நமக்கு அது தடங்கலா மாறும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு இருந்தது. அது இல்லாம 12ஆம் இடத்துல விரய சனி இருந்தனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, வந்த வாய்ப்புகள் வந்து உங்களால தக்க வச்சுக்க முடியாது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சரி செஞ்சு வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளா தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதனால வந்து வீடு கட்ட முடியாதவங்க தாராளமா வீடு கட்டலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் இருக்கும். தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான லாபங்கிறது கண்டிப்பா குடுக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது நடக்கும். கடன் தொல்லைகள் இருந்தாலுமே கடன் தொல்லைகள் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும். இதனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு அற்புத மாதமா தான் இருக்குங்க. 7 சனி ஒரு பக்கம் நடந்தாலும் கூட, அந்த 7 சனி உங்களுக்கு சுப விரயங்களா தான் பண்ணுமே தவிர, நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா குடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நைட் நேரத்துல ஒரு டிராவல் பண்றத மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மத்தபடி எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. இந்த மீனராசிக்கு ஒரு அற்புத பலன் கண்டிப்பா இந்த மாதத்துல இருக்கு. என்னதான் நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலும் நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னதுனாங்க, நம்மளுடைய கிரக நிலைகள் கோச்சாரப்படி ஒரு பக்கம் நம்ம சொல்லிட்டு இருந்தாலுமே கூட, தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு? எப்பயுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஜாதகத்துல எல்லாத்துக்குமே யோக பலன்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, "சார் எனக்கு 40 வயசு ஆச்சு. வாழ்நாள் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எல்லா திறமையும் என்கிட்ட இருக்கு. ஆனா கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கேன்." அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா, ஏன் கஷ்டப்படுறோம்? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம ஜாதகத்துல யோக பலன் இருந்து ஏன் நம்ம அத பயன்படுத்த முடியல? அதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு அது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய கிரக நிலைகளோட, அது இல்லாம நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு? நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா? அதுக்கான வழிகள் என்ன? வழிபாடுகள் என்ன? அந்த வழிகள் நீங்க போகும்போது,
கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால உங்களோட ஜாதகத்த நீங்க முழுமையா தெரிஞ்சு நீங்க பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.